சோல்ஜர்ஸ் தமிழை பார்த்து பல பேர் சாக்கா இருப்பீங்க. என்னது பவர் ரேஞ்சர்ஸ் ரோஸ்டா அப்படின்ட்டு. உங்களே பார்த்தீங்க அப்படின்னா இது பவர் ரேஞ்சர் ரோஸ்ட் இல்லை. பவர் ரேஞ்சர்ஸை பார்த்து அந்த டைம் பவர் ரேஞ்சர் மாதிரியே வந்து பல ஷோஸ் போக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது பவர் ரேஞ்சர்ஸ் ரிப் ஆஃப் பவர் ரேஞ்சர் மாதிரி பண்ணுற பேர்ல எல்லாமே பவர் ரேஞ்சரா மாறி போனதாங்க பிரச்சனையே. ஸோ அது என்ன மாதிரிலாம் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி காமெடி பண்ணிருக்காங்க, அளவு நக்கிட்டு போச்சு, இப்படி அது காமெடியா வந்துச்சுன்றதான் இந்த இதை வந்து ரோஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் ஜாலியா. ஸோ அந்த பவர் ரேஞ்சர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க. குறிப்பா வந்து கீழே ஹைப் ஆப்ஷன் காட்டும், கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் பண்ணுறோம். ஹைப் பட்டு நம்பி கொடுங்க. இதுக்கு இந்த வீடியோ வந்து ஹைப் ஏற்றி கொடுங்க. அப்புறம் புது சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஓகே போற விஷயம் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. முதல்ல பார்க்க போறது டாட்டூட் டீனேஜ் ஏலியன் ஃபைட்டர்ஸ் ஃப்ரம் பெவர்லி ஹில்ஸ். பேர் பெருசா இருக்குல்ல, ஓகேவா? பேர் தான் பெருசா இருக்கும், ஷோ வந்து கேவலமா இருக்கும். எடுத்தவொடனே கேவலமா என்ன ப்ரோ இருக்கு கேட்டீங்க அப்படின்னா இதோட காஸ்டியூம் தான். பவர் ரேஞ்சர்ஸை பார்த்து நாங்களும் வந்து பண்றோம்டா பின்றோம்டான்ட்டு USA நெட்வொர்க் அப்படின்ற ஒரு டிவி சேனல்லாம் பண்ணாங்க அப்படின்னா USA கார்ட்டூன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற டிவி நேரத்துல அதை வந்து இது டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க இந்த ஷோவை. எக்ஸ்பேண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல, எங்கடா இருந்தானுங்க இவனுங்க? ஐயோ பா! பவர் ரேஞ்சர்ஸ்க்குன்ட்டு எவ்வளோ ஒரு காஸ்டியூம் டிசைன்லாம் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பானுங்க, பவர் ரேஞ்சர் மாதிரி பண்ணுறேன்ட்டு ஜிம்முக்கு போய் ஆளில் கூப்பிட்டு வந்து குரங்கு மாதிரி மாஸ்க்கை போட்டு விட்டு இவங்க தாங்க பவர் ரேஞ்சர்ன்ட்டு ஏமாத்திருப்பானுங்க. டே என்னடா சொல்ல, என்னடா இது என்னடா மாஸ்க், இது மூஞ்சில வாய் இருக்கு, ஓகே என்னடா மாஸ்க்ல வாய் இருக்குது, இது இவ்வளோ பாருடா பார்க்கறதுக்கு விட ஒரு குரங்கு மாதிரியே இருக்காடா. அவன் ரேசுவா பேசல, பார்க்க அப்படிதான் இருக்குது. பத்தாவது இவ்வளோ பாருங்கள, இது என்னது, இது தலைக்கு போய் நூடுல்ஸ் தொகை விட்டா மாதிரி. கதை என்ன பண்ணா பெவர்லி ஹில்ஸ் அப்படின்ற ஊர்ல 4 டீனேஜ் பசங்க இருப்பாங்க. 4 பேருமே நோட்ஸ், எங்களுக்கு படிப்பு தவிர எதுவுமே தெரியாதுங்கோ, நாங்க பாவங்கோ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அந்த நேரத்துல ஒருத்தனை வந்து தேவையில்லாம ஒரு டிவைஸ் கண்டுபிடிப்பான். அதுல இருந்து ஏலியன் சிக்னல் கிடைக்கும், நாங்க தான் ஏலியன்ஸ், உங்களுக்கு பவர் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஏலியன் நினைச்சிட்டு இருப்பான், முட்டை மாதிரி மூஞ்சி, முட்டை கண்ணு, இந்தாங்க தம்பி பாஃபர் வச்சுக்க அப்படின்னு கொடுத்தா பரவாயில்ல. இவங்க வந்து திடீர்னு ஒரு போட்டோ உள்ள போவாங்களாமா. போன உடனே சளி மாதிரி ஒரு கருமம் கிடக்கும். சளி குளத்து கை வந்து 3 பேருக்கு பவர் கொடுக்குற கை நிட்டு கட்டு டாட்டு போட்டு போயிருக்கோம் அந்த ஏலியன். சமாஸ்தர வாசல உட்காந்துற வடக்கன் மாதிரி டாட்டு போட்டு பவர் கொடுத்துட்டு போயிருக்கு அந்த ஏலியன். பவர் இல்லாம சாதாரணமா இருக்கும் பொழுது டீனேஜ் பசங்க இருப்பாங்க. பவர் வந்த உடனே ஜிம்பாலியா மாறிடுவாங்க. இத வேற வந்து இதான் இவங்கதான் வில்லன்ஸ் இருக்காங்க, போய் அட்டாக் பண்ணுங்கன்ட்டு டாக்கிங் கட்டி சரியா வந்து ஒரு ஏலியன் இருக்கும், அதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்குமா. இதை பார்க்கும் போதே இவ்வளவு கேவலமா இருக்குல்ல. இது எப்படி சோனு வித்தானுங்க. மற்ற பவர் ரேஞ்சர்ஸ் எல்லாம் வந்து மாஃபர் கையில கட்டுன்னு வருவாங்க, செல்போன் கையில எடுத்து வருவாங்க, மேஜிக் குச்சி வச்சிருப்பாங்க. இதுல வந்து டாட்டு தான் பவர், இது டாட்டு இது பண்ணா பவர் வந்துருன்ட்டு டாட்டு கடை விளம்பரம் மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க அந்த ஷோவை. இதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோ முதல் சீசன் லக்கிட்டு போயிருச்சு. எப்படா ஒத்துக்கா இது கரெக்டா 4 பேருக்கு ஏத்த மாதிரி 4 ஜிம்பாடியை போட்டு இப்படி ஒரு கன்றாவி காஸ்டியூமை பாரதுண்டா இவ்வளவு அப்படின்ற மாதிரி கேவலமா காசு போட்டுச்சிருக்காடுங்க. மனுஷத்துல பார்க்க முடியும் போலியே, இப்படி போட்டா பார்க்கவே முடியாடா. இதை அடுத்தா பார்க்க போறது VR ட்ரூப்பர்ஸ். இது யார் உருவாக்குனதுன்னா பவர் ரேஞ்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண அதே சப்பன் தான் இதை பண்ணியிருப்பாரு. அதாவது பவர் ரேஞ்சரே ஒரிஜினல் கிடையாது, ஜப்பான் பக்கம் போயிட்டு சூப்பர் சண்டே ஆட்டையை போட்டு வந்து ரைட் சைட் தான் பவர் ரேஞ்சர் பண்ணியிருப்பா. அப்படி இதெல்லாம் ஓடுது. இதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு கடை தரப்போம், ஒரு போண்டா கடை தரப்போன்ட்டு தான் நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இதுவும் ஒன்று ஜாப்பனீஸ் டொக்காஸ்டா ஷூ ஸ்டைலை அடாப்ட் பண்ணி பண்றன்ற பேர்ல வாயில வரல, சாரி, இந்த மாதிரி வேலை பார்த்துருப்பாங்க. பட் ஒரு ஸ்பெஷல் என்ன பண்ணா சப்பனோட ஒரு புத்திசாலித்தனத்தை இங்கே தான் பார்க்கணும். தலைவன் என்ன பண்ணிருப்பான், அதான் பவர் இருக்க மாதிரியே 3 டீனேஜர்ஸ் எல்லாம் வந்து புதுசாக ட்ரெஸ் போட்டது வித்தியாசமாக ஆளுங்க அவன் காமிச்சிருப்பா. அப்படி பவர் ரேஞ்சர்ஸை வந்து அடையாளம் காட்டுறதுக்கு கலர் காய்ச்சிருப்பாங்க, ரெட் ரேஞ்சர் ப்ளூ ரேஞ்சர்ன்ட்டு. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கருமத்திலையுமே அது ஐடியா பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா இதில் 3 பேர் மெயின் ஹீரோ. இந்த 3 பேருமே வேற ஷோல இருந்த ஹீரோக்கு புரியலையா. ஜப்பான்ல வேற ஷோல இருந்த கேரக்டர்ஸை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி தலையை வந்து ஒரே ஷோல கொண்டு வந்திருப்பான். இந்த பக்கம் இருக்கிறவன் ஷோன்சிக்கி மெட்டல்டர் அப்படின்ற ஷோ இருக்கிறவன், இந்த பக்கம் இருக்கிறவன் சுக்கி சென்சி செப்பல் அப்படின்னு ஒருத்தன், இந்த பக்கம் இருக்கிறவன் பேஸ் ஷெரீஃப் ஷேடர் அப்படின்னு ஷோல இருக்கிறவன். இந்த 3 ஷோவோட கிளிப்பிங்ஸை மட்டும் வாங்கிட்டு தலைவன் என்ன பண்றது, புது ஷோ ஓப்பன் பண்ணி 3 பேரும் காமிச்சிருப்பா. அப்படி என்ன காமன்னா வேற ஷோ அப்படின்னால 3 கேரக்டரும் வந்து எப்பயாவது இந்த கிராஸ் ஓவர் எபிசோடு அப்படி நம்ம தான் பார்க்க முடியும், மற்ற ஷோல பார்க்க முடியாது இல்ல. இதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோல 3 பேரும் ஒன்னா சண்டை போற மாதிரி காட்டவே மாட்டானுங்க. மனுஷா இருக்கும் போது மட்டும்தான் 3 பேரும் சண்டை போடுவாங்க, மற்றதெல்லாம் சண்டை போட மாட்டாங்க. தனித்தனியா அவன் தனியா இருப்பான், தனியா இருப்பான், அப்படிதான் போகணும். இன்னைக்கு தாங்க இந்த ரெடிட் பேர் ஒன்றா வந்துச்சு. அந்த காலத்தையே வச்சிருக்காங்க. விஆர்ல ஒரு உலகம், விஆர்ல ஒரு வேர்ல்டு இருக்கு.
அந்த வேல்டு யார் அப்படின்னா நம்ம ஊரில் இப்போ தான் வந்து இந்த கார்பரேட் கொண்டு வந்துருக்கானுங்க. அந்த ஊரில் அப்பயே கூட கார்பரேட் வில்லன், ஒரு கார்பரேட் வில்லன் இயற்கை அழிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் இங்கே மட்டும் இல்லை விஆர்லேயே ஒரு வில்லை. அவன் என்ன பண்ணிருப்பான், நான் வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ண முடியாமல் 2-3 பசங்க போட்டோ பண்ணிட்டு இருக்கானுங்க, பவர் பிளான் கொடுத்து சொல்கிறானுங்க, அதனால் நீ என்ன பண்ணுற அவளை காலி பண்ணுறேன்ட்டு இந்த வேர்ல்டுலேருந்து மான்சஸை வெளியே வர வச்சு அங்கே சண்டை போட அனுப்புவார். அப்போ இது எதிர்பார்க்குறோமா ஒரு இடத்துக்கு போக அங்கே தான் இருந்திருப்பாரு கொஞ்சம் மென்டர். அப்படியே பாருங்களேன், இவன் மென்டர் மூஞ்ச பாருங்களேன். அப்படியே பாரிஸ் ஜெராஜ் படத்தில் வர ஹீரோட அப்பா மாதிரியே இல்லை, அப்படியே இருக்காரு. இதில் வேற வந்து பவர் கொடுக்கறதுக்கு மார்ஃபர்லாம் இல்லை, விஆரை மாட்டி விட்டுருவாங்க. இந்த திருவிழாவுக்கு தெரியுமா சிவகாமி கம்ப்யூட்டர்ட்டு வாரமா உட்காந்து ஜோசியம் பார்த்துட்டு இருப்பாடு, ரோபோ ஜோசியம்ட்டு. அது சிவகாமி கம்ப்யூட்டர் மாதிரி தள்ள ஒன்று மாட்டி விட்டுருப்பாடுங்க இந்த ஷோவில். என்னாச்சு 3 பேர் ஒன்னா காட்டல, 3 பேரும் ஒன்னா காட்டுறதுக்காகவே 3 பேரை சேர்ந்து இந்த ரியல் வேர்ல்டு இல்ல விஆர் வேர்ல்டுக்கு போறாங்க, அங்க சண்டை போறாங்கன்னு காட்டுறதுக்கோசரம் ஷோ ஒரு சீன் வச்சிருப்பாங்க. என்னாச்சு இந்த ஷோ எடுக்கிறதுக்கு கையில காசு இல்லையா, பட்ஜெட் இல்லையான்னு தெரியல, ட்ரெஸ் வாங்க காசு இல்லையான்னு தெரியல, என்ன பண்ணிருப்பாங்க தம்பி என்ன பண்றது, இது மாதிரி என்ன ஷோ எடுத்தோம் பவர் ரேஞ்சருங்க, அந்த ஷோ ட்ரெஸ் கித்து போடு அப்படின்ட்டு அந்த ஷோ ட்ரெஸ்ல மாஸ்க் எடுத்து பெயிண்ட் மட்டும் அடிச்சு இந்த பனியன் கிளாத் ட்ரெஸ்ஸுக்கும் தெரியுமா அதெல்லாம் கலர் அடிச்சு சண்டை போட வச்சிருப்பாங்க இந்த ஷோல. ஆல்ரெடி இந்த ஆக்ஷன் சீன்ஸ் கூட ஜப்பான் எடுத்தது, அதை கட்டின ஒட்டி வச்சிருக்கீங்க. இன்னும் சீப்பாகன்ட்டு இவ்வளவு சீப்பா ட்ரெஸ் போட்டு வச்சிருக்கீங்க. நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிச்சத பாத்தீங்கல்ல. இந்த மாதிரி சபன் அவரோட பேராசையால் உருவாக்கப்பட்ட ஷோ தான் ஷோ ஆச்சு. இது ஒரிஜினலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கேரக்டர் வச்சு பண்ணுறதா இருந்துச்சு, சைபர்ட்ரான் அப்படின்ற பேரில் ஒரே கேரக்டர் பண்ணுறதா இருந்துச்சு. நான் சபன் என்ன பண்ணாரு, ஒருத்தர் வச்சுலாம் வேணாம்ப்பா, நான் 5 குரூப்பாக அடிச்சு கொடுப்பா புரஞ்சிரு மாதிரி, அப்போ தான் ஓட்டு அடிச்சுக்கிட்டு இது ஆரம்பிச்சாரு. பட் ஆரம்பிச்ச இடத்துல வந்து காணாம போயிடுச்சு இந்த ஷோ. அதுக்கு வந்து பைலட் ஷோ முன்னாடி இன்ட்ரோலாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அதில் நம்ம டாமி அலிவர் அவரே நடிக்க வேண்டியது. இவன் பிளானை மாற்றி 3 பேரே வைப்பா குரூப்பாக அடிச்சு கொடுப்பா அப்படின்னு போட்ட பிளான்ல இந்த மிஸ் ஆகி போயிடுச்சு. டாமி வந்து அடிக்காம போயிட்டு. அப்படி அடுத்தா பார்க்க போறது வேம்பயர்ஸ். பேரை கேட்டவொடனே வேம்பயர் நினைக்காதீங்க, இது வந்து வேம்பயர்ஸ். ஆக்சுவலி இது என்ன காமன்னா இது பவர் ரேஞ்சர் ஆட்டே போட்டது தான், பட் இது எக்ஸ்ட்ரா இதுவும் வேற தான் ஆட்டே போட்டிருக்காங்க. குறிப்பா இந்த கதை சொல்றேன் அப்போ புரியும். வானத்துல இருந்து வந்து விண்கல் விழுந்த உடனே உங்களுக்கு பவர் வந்துருச்சு. அது பவர் வந்துருச்சு. டாடி புலி குட்டி போட்டுருச்சே சொல்றேன், புலி குட்டி போட்டுருச்சா இல்ல நான் மறந்துட்டேன். பவர் வந்து மேட்டர் இல்ல, பவர் வந்த உடனே பவர் ரேஞ்சரா மாறினா பரவாயில்ல, இங்க பவர் வந்த உடனே திடீர்னு ஆப்டிமஸ் பிரைமா மாறிடுவாங்க. என்னடா இது பவர் ரேஞ்சர் சொல்லிட்டு ஆப்டிமஸ் பிரைமா மாறுறீங்க, இங்க தான் புரியுது இது பவர் ரேஞ்சர் மட்டும் இல்ல, பவர் ரேஞ்சர்ஸ் பிளஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரெண்டும் கலந்த கலவையா இதை வந்து உருவாக்கி இருப்பாங்க. டிரான்ஸ் ரஜிஸா ஐயோ ஏய் தப்பா இருக்கும் போது அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். என்னன்னா இந்த ஷோக்காக வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ் 5 மில்லியன் செலவு பண்ணிருக்காங்க 1997. அந்த டைம்ல பெரிய அமௌண்ட் ஆச்சு. அவ்வளோ காசு என்ன பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா அம்மிக்கல்லை கொத்தியது போல் ஒரு சிஜி பண்ணிருப்பாங்க. அந்த டைம் வந்து விஎஃப்எக்ஸ் பெருசா வளரல, சிஜியும் பெருசா வளரல. அந்த டைம் ரிஸ்க் எடுக்கிறமே கரெக்டா போவோம் யோசிச்சிருக்க வேண்டாப்பா. நிறைய பட்ஜெட் இருக்கப்ப அதுக்கேத்த மாதிரி மூவ் எடுத்துருக்கணும்ல. அதான் பண்ணலையே. எவ்வளவு நாள் ஓடுச்சு? 13 வருஷமா? 13 வருஷம் இல்ல, வெறும் 13 எபிசோடு தான். அதோட கடைசி நடக்க இந்த எபிசோடு. இந்த பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து பவர் ரேஞ்சர்ஸ்லாம் வந்து ஒன்று அவங்க பர்சனல் லைஃப் தனியாக போகும், அப்புறம் இந்த பவர் ரேஞ்சராக லைஃப் தனியாக போகும். அது போறச்சா இது ஜாலியாக இருக்கும், இது போறச்சா அது ஜாலியாக இருக்கும். என்ன பிரச்சனைனா இது ரெண்டு இதுமே வந்து போர் அடிக்குது. என்ன பண்ணிருக்காங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸா மாறும்பொழுது ஃபுல் அனிமேஷன் பண்ணிருக்காங்க. அந்த அனிமேஷன் ரொம்ப கேவலமா இருந்திருக்கு, நல்லாவே இல்லை. பத்தாவதுக்கு சண்டை போவானுங்க, ஃபைட் போவாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் பண்ண அனிமேட்டர் காசு கொடுக்கணும்பா, மனுஷாங்க போய் மொக்க போடுறாங்க. அதையும் அங்கேயும் மொக்க போட வைட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸா மாறதுக்கு அப்புறமே மொக்க போட வச்சிருப்பாங்க. அது போர் அடிச்சு போயிருச்சு. சரி மனுஷங்க இருப்பாங்க இல்லையா, அங்கே நல்லா பேசுவாங்கன்னு பார்த்தா இவன் காட்டுல ஃபுல் செட்டு ஃபுல்லா கராஜ் தான், கராஜ் காமிச்சு பத்தாவது மொக்க காமெடி மொக்க சீன்லாம் வச்சு எடுத்த 13 எபிசோடுமே நக்கிட்டு போனதான் மிச்சமா போச்சு. என்னடா இவ்வளவு கேளா பண்ணி வச்சிருக்கீங்க. காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆள் நினைச்சேன், இவன் டஃப் கொடுப்பான் போலது. சில மாதிரி ஆதி புருஷன் ஜெயிச்சிருவான் போல இந்த போட்டியில. பொதுவாக பவர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவாங்க தெரியுமா, பவர் ஆஃப் அப்படின்ட்டு எஸ்பிடி எமர்ஜென்சி அவ்வளவு தெரியுமா, மிஸ்டிக் ஃபோர்ஸ் மேஜிக்கல். அது மிஸ்டிக் ஃபோர்ஸ் பேர். அதான் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மிஷன் இக்னிஷன் அப்படின்னுவாங்க. கையில இருந்து சாவி வரும், இங்கதான் இல்ல கைதான் சாவியா மாறும். கையில சாவியா மாறும், வரல வந்து சாவியா மாறிடுமா. உடனே வந்து பிரனவசா மாறிடுவாங்களாமா, அது ரோபோ பேசுப்போமா அப்படின்ட்டு இவங்களுக்குள்ளேயே போய் ஏகப்பட்ட குழப்பம். இவங்க பவர் கம்மியாகும் பொழுது மனுஷன் வரும்போது வண்டி இறங்கி வருவாங்க. ஒருவேளை இங்க வண்டி ஓட்டுறாங்களா இல்ல வண்டியா மாறிட்டாங்களா, இது என்ன கருமட்டு எடுத்தவனுக்கும் புரியல, பார்க்க நமக்கும் புரிய மாட்டேங்குது. ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஆக்சுவலி இந்த வேம்பயர்ஸ் இருக்குல்ல, அந்த டைட்டில் கார்டு வந்து
வந்து அந்த வேம்பயர் பல்லு மாதிரி இருந்துச்சு பார்க்க. நான் நினைச்சது வேம்பயர் பவர் ரேஞ்சர்ஸ் போல, வேம்பயர் பவர் வச்சு இருக்கிற பவர் ரேஞ்சர்ஸ் போல அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா ரெண்டா உடையுது, வேம்பயர்ஸ் பவ் பவ் இந்த மாதிரி இருந்துச்சு. இது வேம்பயர்ல வேன்பயர், அது வேன்ல பயர் கொத்தி விட்டுருக்கு. வேம்பயரும் இல்ல, வேனே இல்ல, ஒண்ணுமே இல்ல. அடுத்த பார்க்க போறது பேட்டில் போர்க். இது பாத்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸ்ல நம்ம பார்த்த இந்த சீரீஸ்ல நல்லா இருக்கிற ஒரு ஷோ மாதிரினா இந்த ஷோ தான் என்னை பொறுத்த வரைக்கும். காரணம் பாத்தீங்க அப்படின்னா கதை ஒரு நல்லா இருந்திருக்கும். அதாவது என்ன அப்படின்னா 3 குட்டி பசங்க என்ன போடுங்க, வேலை இருக்க வேலை வெட்டி இருக்கோ தெரியாது, ஓகேவா? தேவையில்லாம ஒரு ஹாண்டட் மேன்ஷனுக்கு போவாங்க. அங்க போய் பேய்கிட்ட மாட்டிப்பாங்க, ஐயோ பேய் இருக்கே அப்படி மாட்டிட்டு இருப்பாங்க. அங்கதான் ஒரு ஜீனி இருக்கும், அங்க இருந்து பவர் கிடைக்கும். என்னாச்சு, ஜீனி வந்துருச்சு. ஜீனி கிட்ட நான் என்ன பவர் கேட்பீங்க? நீ என்ன கேட்பேன்? மேஜிக் பென்சில் கேட்பேன். ஆனா அந்த PS10 வேணும், அது கேம்ல CD வேணும் கேட்டிருப்பேன். நீனே இவ்வளவு காஸ்ட்லியா கேட்கிற ஜீனி கிட்ட? ஆமா, ஜீனா குடுக்கணும், நல்லா குடு. தக்க கேட்டா வேற கேட்டா இவங்க என்ன கேட்பானுங்க, உலகத்துல அமைதி வேணும்னு கேட்பானுங்க. சரி, அமைதியா என்ன வேணும், எல்லாரும் பணக்காரனாக கேட்பாங்க. பார்த்தா உலகத்துல அமைதி வேணும், ஆனா வந்து என்கிட்ட காமி புக் இருக்கு, இதுக்கெல்லாமே பவர் கொடு அப்படி கேட்பானுங்க. ஜீனி வந்துடா பவர் கொடுக்க போதான்னு பார்த்தா அங்கதான் வந்து பிரச்சனையே. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இவனா காமி புக் கொடுத்து இதுல இருக்கிற 3 யூஎஸ் மாறணும் சொல்லிருப்பாங்க. ஜீனா என்ன பண்ணணும், மூட்டு பவர் மட்டும் கொடுத்துருணும். அது என்ன பண்ணிருக்கோம், காமி புக் பவர் கொடுக்குறன்ற பேர்ல வில்லியன்ஸ் வர வச்சுட்டு இருக்கோம். PS5 கேட்டா அது கேம் சிடியோட வரும்ல, அதனால அவன் என்ன பண்ணா, அந்த ஹீரோ மட்டும் கேட்டா வில்லனோட சேர்த்து கொடுத்துட்டான். வில்லன் இருந்தா தானே ஹீரோயிசம் பண்ண முடியும். அந்த புக் வாங்கினா புதுசு கட்டினா புதுசு ஃப்ரீ கொடுப்பாங்களே, தேங்காய் எண்ணெய் கோல்டு வினர், அந்த மாதிரியா இலவச நேப்பா வந்துட்டு இருக்குது இந்த வில்லனுங்கெல்லாம். சரி, முதல்ல என்ன கேட்டீங்க, உலகத்துக்கு அமைதி வேணும் தானே கேட்டீங்க. இப்ப அமைதிக்கு எடுத்தது யாரு? ஆக்சுவலி இந்த ஷோல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த பசங்க வந்து ரொம்ப சண்டை போடுறது அப்படி இப்படி இல்லாம அது ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபன் லவ்விங் ஸ்டோரி. நிறைய சண்டை கிண்ட மாதிரி எல்லாம் இல்ல. அதுவும் இல்லாம அந்த பசங்களே வந்து எல்லா மிஸ்ட்ரிஸையும் ரியல் டைம்ல வந்து இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஹியூமனா இருப்பாங்க, யாருன்னு அந்த மான்ஸ்டர்னு கண்டுபிடிச்சு பசில்ஸ் எல்லாம் கிளியர் பண்ற மாதிரி அப்படிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி ஒன்றும் சொல்லவா, நம்ம பார்த்த இந்த ஷோ 3 பார்த்துருப்போம்ல, கேவலமான 3 ஷோலயே நல்லா இருந்த ஷோ இதுதான். அது மட்டும் இல்லாம நல்லா சபனு ஹிட்டான ஷோவும் இதுதான். இது கேவலமான போட்டுக்கிறது, நல்ல இதுன்னு போட்டுக்கணும் போல, தப்படி விட்டு. அதே மாதிரி சபன் பாத்தீங்க அப்படின்னா இது புதுசா வச்சிருக்காரு, நான் பார்த்தா அதெல்லாம் கிடையாது. இதுவும் பார்த்தா ஜாப்பனீஸ்ல இருந்த ஜோகோபி ஃபைட்டர் அப்படின்ற ஒரு ஷோல இருந்து உருவிதான் தலை வச்சிருந்தான். ஃபைட் சீனு எல்லாத்தையும் உருவி தலை வச்சிருந்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நக்கிட்டு போன ஷோ விட இதை கம்பேர் பண்ண பார்க்கலாம் நல்லா போயிருது. இதட்ட 2 சீசன் எடுத்திருக்காங்க இதுக்காக. அதே மாதிரி கதையெல்லாம் போயிடுச்சு விட்டானுங்க. பார்த்து 2 சீசன் போயிடும், நான் இப்போ விட்டே இருக்கும் அப்படின்ட்டு. சபன்ல முக்கியமா அது கான்செப்ட் பண்ண மெயின் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற இந்த சின்ன பசங்க தான் நிறைய பாலர் வச்சு டீனேஜர்ஸை பிடிச்சிட்டான், இது வச்சு கிட்ஸை பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு. கிட்ஸை பிடிச்சி இதை வந்து இட்டு கொடுத்துட்டாங்க. பட் வந்து இப்போ பார்க்கறது கொஞ்சம் நல்லா காமெடியா இருக்கும். இந்த எபிசோட் நல்லா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. ஜீனி வந்து மென்டரா மாறிடும், மென்டரா மாற்றி இவன் வந்து சண்டை போறதுகள் எல்லாம் பண்ணணும். அது ஷோ வந்து காமெடிலாம் பண்ணிட்டு இருக்கும், நல்லா இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா வந்து வில்லன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காமிக்குள்ள இருந்து வந்தாலுமே வில்லன்ஸ் தான் பண்ணிருப்பாங்க, மனுஷனா மாறி மனுஷமா சுத்திட்டு இருப்பாங்க. பர்சனல் லைஃப்குள்ள பிரச்சனை பண்ற வில்லன்ஸா சுத்திட்டு இருப்பாங்க. அதான் என்ன வழக்கமா இந்த மாதிரி சொன்னா பண்ணுவாங்க. வில்லனை யாரை போடுவாங்க, ஹோம்ஒர்க் டீச்சர் தான் இல்ல, சனிக்காம ஸ்கூலுக்கு வர சொல்ற ஹெட் மாஸ்டர், பிடி கூட விளையாட கூடாத மேக்ஸ் டீச்சர், அப்புறம் குழந்தைங்கிட்ட டிபன் மாஸ்டர் பிடிக்க திட்டுற வாட்ச் பேடு, இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. அதுவும் பொண்ணா இருந்துச்சு. ஓகே ராஜேஷ், இந்த வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. இது டைம் இல்லை, அர்ஜென்ட் வீடியோ, அதான் வந்து ஆட் பண்ண முடியல. இந்த வீடியோலாம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்ட் 2 பண்றேன். இன்னும் 40 நிமிஷம் செஞ்சா போதும். அதுக்கு பார்ட் 2 பண்றேன். பார்ட்ல வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஓகே, அவங்களாம் போட்டு கலாயலாம் ஜாலியா. ஸோ வந்து லைக் பண்ணுங்க, அவ்வளோ சும்மா போறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. 40 வந்து எவ்வளோ விஷயம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் 40 வந்துட்டோம். இன்னும் சப்போர்ட் பண்ணி நான் 1 லட்சம் வந்து ப்ளே பட்டன் வாங்கலாம், ப்ளே பட்டிங் மாட்டிக்கிறேன். அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோஜிஸ் ஓகே ராஜேஷ், ஹைப் இருக்கும், ஹைப் பட்டன் அமைக்கி இந்த எத்தனை பேர் பாஞ்சது பிடிக்குன்றதை ஹைப் பட்டன்ல காட்டுங்க. ஓகே ராஜேஷ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். பாய்.